ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன அது? நந்தினி நந்தினி அண்ணே ஸ்லைட் எடுத்துறவா? சரிதா, முதல்ல அதை எடுதாயே. ஒருவேளை சின்னையா பார்த்து படிச்சுட்டு ஏதாவது எழுதி வச்சிருந்தாருன்னா அம்மாடி, நம்மளும் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாமா இல்லையா? அப்ப எடுத்துக்கலாம். எடுத்தா சீக்கிரம் எடுத்தா. என்ன? யாரு அது? ஏன் மேல தூக்குறீங்க? இரு இரு, அதுல ஏதோ எழுதி இருக்கு. ஏதோ எழுதி இருக்கு அதுல. ஏதோ யார் அது? மேல இருக்காத, இழுக. நந்தினி நந்தினி வரட்டு வருது. வடக்கு நிறுத்தா. அப்படியே மெதுவா, லைட்டா. இது வந்துருச்சு தான். ஹோல்டேன். ஏத்தா, என்னதான் இது? நம்ம எழுதி வச்ச அப்படியே இருக்கு. அப்ப யாரும் பார்க்கலையோ? ஆமாண்ணே, நீங்க நினைச்ச மாதிரியே சூர்யா சார் பார்த்துட்டு பதில் எதுவுமே எழுதல. ஏத்தா, அத நான் ஏதோ ஒரு யூகத்துல சொன்னேன். சின்னையா தான் கால் உண்டக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னதை பெரிய யானை சொன்னாப்பில்ல. அப்புறம் எப்படி பால்கனி நடந்து வருவாரு? இவ்வளோ நேரம் பால்கனில இது தொங்கி இருக்கு, ஒருத்தர் கண்ணில் கூடவா படல? ஆத்தா, அவங்க நோக்கம் கவனம் எல்லாமே சின்னையா கண்ணு முடிச்சிடக்கூடாது, நீ போய் சின்னையா பாத்துடக்கூடாது. இதுதான் அவங்களுடைய முழு எண்ணமே. திட்டத்தை போடுவாங்களா ஏதோ பார்ப்பாங்களா? ஆமாண்ணே, அதுவும் கரெக்டு தான். அதான் காரணமாவும் இருக்கும். ராத்திரி 2 மணிக்கு ரூமுக்கு போலான்னு நினைச்சு போனா அப்போ அங்கே இருக்காங்கண்ணே. அம்மாடி, பேங்க் வாட்ச்மேன் கூட இவ்வளவு சின்சியரா வேலை பார்க்க மாட்டான். இவங்க சம்பளம் இல்லாம நைட்டு போல வேலை பார்க்குற வாட்ச்மேனா இருக்காங்க. எங்க? சரி தாயே, இப்ப நாம இந்த ஸ்லைட்டை எடுத்துட்டு போயிடலாமா? என்ன பண்ணலாம்? வேண்டாம் அண்ணே, திரும்பவும் தொங்க விடுவோம். சூர்யா சார் கண்ணில் படுமான்னு இன்னும் 2-3 நாள் பார்க்கலாமே. அம்மாடி, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? அப்புறம் அவங்க கண்ணில் பட்டுச்சுன்னு வச்சுங்க, மறுபடியும் பஞ்சாயத்து கூட்டுவாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம அக்கப்பூர் கூட்ட முடியுமா? அப்படின்னா ஏற்கனவே அந்த வாய்ப்பு இருந்துச்சு இல்லைன்னு. நடக்கிறத பாத்துக்குவோம். நான் இங்கதான் இருக்கேங்கிற விஷயத்த சூர்யா சாருக்கு தெரியப்படுத்த நமக்கு வேற வழி என்னென்ன இருக்கு? சரி, முடிய கட்டி மலையிலக்குன்னு முடிவு பண்ணியாச்சு. வந்தே வரட்டேன், இறக்கதா பாத்துக்கலாம். நந்தினி நந்தினி, எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு. இந்த வாட்டி கண்டிப்பா இதை சூர்யா சார் பாப்பாரு. சரிதா. நீ ஏன்டா கீழே இறங்குன? உன்னை இறங்க கூடாது டாக்டர் சொல்லிருக்காருல. சூர்யா மாப்ள, இந்த நேரத்துல ஊனி நடந்தனவிய மறுபடியும் 1 மாசம் ஹாஸ்பிடல் பெட்ல படுக்க வேண்டியதா மாப்ள. அங்க
அங்க அங்க அங்க அங்கயா? அங்க எங்க? ஏதோ தொங்குது சூர்யா, தொங்குது எழுந்திரு அங்க சூர்யா, ஏதோ நீ. தொங்குதியா தொங்குதா? எங்க? நான் பார்த்தேன் என்ன பார்த்த? என்னமோ தொங்குதியா நான் பார்த்தேன் என்னமோ தொங்குதியா அத நான் பார்த்தேயா என்ன எதை அது? சொல்றான்? அம்மாடி உன் நம்பிக்கை வீணா போகாது. அப்படியே மெதுவாக இருக்குதான். ஆ அப்படியே விடு. போட்டும் போட்டும் போட்டும். எங்க என்ன தொங்குச்சு? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. மாப்பிள எதுவுமே அங்க இல்லையா மாப்பிள? ஐயோ நான் பார்த்தேன் ஐயோ அதுல ஏதோ எழுதி இருந்த மாதிரி இருந்துச்சு அத நான் படிக்க முயற்சி பண்ண அதுக்குள்ள அது மேல போயிடுச்சு இறக்க 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 போட்டோம். வண்டி போட்டோம். போட்டும் போட்டு தான் கரெக்டாக போகுது. வண்டி போகுது. இன்னும் போட்டும் போட்டும் போட்டு போட்டேன். போச்சு போச்சுங்கிறியே. அது என்ன ஆவியா இல்ல மனுஷனா? அது ரெண்டும் தப்பு ஏதோ ஏதோ ஒரு அட்டை மாதிரி இருந்துச்சு என்ன மாப்பிள சொன்ன? எது அட்டையா? அது கழுத்தை கடிச்சு ரத்தம் துடிஞ்சிருமே. அதையே மாப்பிள பிடிக்க பாக்குறேன். எனக்கு வர கடுப்புல உன்னை கடிச்சு கோதையிடுவேன் என்ன சொல்லிட்டேன் கடிச்சு? எங்க இவன்? சூர்யா, அங்க ஏதோ இருந்துச்சு டேய், ஏதோ என்ன இது? ஏதோ இருந்துச்சு ஏதோ இருந்துச்சு ஐயோ அக்கா போயா, தம்பி குடும்பமே போயா. டெரரா இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்? சூர்யா, என்னமோ சூர்யா, இருந்துச்சு. இங்க பாரு, இங்க பாரு, விடு, இங்க பாரு. அவர் ஏதோ உளறிட்டு இருக்காரு. நாங்களும் அங்கதான் பாக்குறோம். நீ சொல்ற மாதிரி அங்க எதுவும் தெரியலடா. நீ கனவு கிணவு ஏதாவது கண்டிப்பா சொன்னா கேளு. ஏய், கனவுலாம் இல்ல 100% உண்மை நான் அதை பார்த்தேன் சரி சரி அங்க இருந்துச்சு. சரி, இங்க பாரு. நான் ஒரு அதை நிமிஷம் பார்த்தேன். நாங்க என்னன்னு போய் பாக்குறோம். நீ வா, நீ மேல வந்து படு. சுரேகா வந்து தூக்கு. எங்க தூக்குங்க. அப்படியே இருக்கு. சோத்தங்க வாக்கில் இருக்கு. சொல்றீங்களா? அப்படியே எழுப்பி மேல உட்கார எந்திரி வைங்க. மாப்பிள. வா, சுரேகா, அப்படி எந்திரி. அண்ணா, பாத்து. அப்படி போய்மா. சுரேகா, நீ மாத்திரை எடு. எங்க மாத்திரை கொடுக்கலாம். எடுமா. எடு எடு. ஓ சீக்கிரம் எடு. குடு. ஆ அவ்வளோதான் தா. நீ நினச்சி நடந்துருதாயி. யோ இப்ப எதுக்கு எனக்கு அடிக்கடி மாத்திரை எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க 3 மாத்திரை மட்டும் தானே எனக்கு இதெல்லாம் வேணாம் மாப்பிள நீ தேவையில்லாம கட்டில இருந்து கீழே இறங்கி கால்ல ரத்தம் வருது பாத்தியா? அதெல்லாம் குணமா வேணாமா? அதுக்கு தான் மாப்பிள மாத்திரை போட்டுக்கு மாப்பிள. எல்லாம் சரியாயிடும். இந்த மாப்பிள அவ்வளவுதான். கொடுத்துட்டீங்கல்ல, அதை எடுத்து வைங்க. வாங்க, வாங்க. தூங்கிட்டேம்மா. வாங்க. வா. தூங்கிட்டேனாக்கா? நீ போடி. என்னக்கா இவன் என்னென்னமோ வளரிட்டு இருக்கான். நான் அப்படின்னு நினைக்கல. இந்த வீட்ல இருக்கிற யார் வேணாலும் வளரலாம். ஆனா சூர்யா எவ்வளவு போதையில இருந்தாலும் நிதானமா பேசுவான். அவன் இத சொல்றான்னா அதுல கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். ஆனா அங்க எதுவுமே இல்லையே. ஷோ, போய் பார்த்தா தானே தெரியும். போ போ, சரி. போய் பாரு. போங்க. என்ன பார்த்தா இவன்? இது என்னது? சூர்யா சார், நான் இங்கதான் இருக்கேன்.